சூர்யா அது வேலை நீ ஏறினப்பே நான் ஆன் பண்ணிடுவேன். உன்னோட டைமிங் தான். நீ டக்குன்னு டோரை சாத்தணுமா, சீட் அட்ஜஸ்ட் பண்ணணுமா, கிளச்சை பிடிச்சோமா, சீட் பெல்ட் போட்டோமா, ரொம்ப பின்னாடி இருக்கு. புரிஞ்சுதா? நீ நியூட்ரே பண்ணல ஸ்டார்ட் பண்ணிட்டேன், சீட் பெல்ட்டே போடல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புரியுதா? சீட்டே நீ இன்னும் முன்னால் இழுக்கல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நியூட்ரு பண்ணிட்டீங்களா? புரியுதா? உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டா வண்டி போயிடாது. ஐயா ஓகே போகலாம். லைட்டாக ரைட்டில் போய் லெஃப்ட்டு திருப்பிக்கும். திருப்பி கரன்னு சுற்றணும். போயிடுச்சு கரன்னு சுற்றி போயிடுச்சு. ஆனால் இப்போ ஸ்டேரிங் வண்டி மாற்றி திருப்பிட்டு அப்படியே விட்டா திரும்ப வந்துருமா? இதில் வருமா? திருப்பி போயிடும், ஸ்ட்ரைட் ஆயிரும். அப்படியெல்லாம் திரும்பாதுடா. யாரா கொடுத்த ஐடியா இது? எப்படா டிஃப்ரெண்ட்டாக கேள்வி வைக்கிறீங்க? ஒருத்தரனா 5 கீழே போப்போ நான் ரிவர்ஸ் கீர் போட்டால் என்னன்னு கேட்குறான். இன்னொருத்தர் ஸ்டேரிங்கில் கை எடுத்தால் போகுமான்னு கேட்குறான். ரைட்டு இல்லை ரைட்டு. ரைட் திருப்பிட்டானா வேலை. அந்த நாய் நிற்கிற இடத்துல லெஃப்ட் வேலை. இப்போ கொஞ்சம் ஆக்சிலேட்டர் லேசாக அழுத்திட்டே அப்படியே ஸ்டேரிங்லேருந்து கை எடுத்து தானாக திரும்புமான்னு கேட்குறேன் ஸ்ட்ரைட்டாக. அது வண்டி ஸ்பீடு ஜாஸ்தியாக இருந்தால் திரும்பும், ஸ்பீடு கம்மியாக இருந்தால் திரும்ப. ஆமாம் அதே 4 ரோடு இருக்குது. இப்படி பிரேக் விட்டிங்கன்னா போகுதா? கரெக்டாக இருக்கும். எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. இல்லை இப்படி கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சினாலும் நீ ரிலீஃப் ஆயிடுவேன். ரிலாக்ஸ், சுற்றக்கூடாது. நிதானமாக மெயின்டைன் பண்ணினா போகுதா? நிதானமாக ஸ்டியரிங் அதுக்குன்னு இப்படி இழுக்கலாம் நினைக்கக்கூடாது. கவனமாக போகணும். போயிடுச்சா? போகலாம். மிதிக்கக்கூடாது சொன்னேன், காது கேட்கலையா? எக்ஸல் வேணுமா அரவிந்த்? காலேஜ் எடுத்துகிட்டு போறியா? இல்லைண்ணா ஃபஸ்ட் வந்து திருப்பிக்கும். அதுக்குள்ளே ஏன் மிதிக்கிற? நம்ம என்ன இந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் விட்டே தாண்டலை. போகலாம். புரியுதா? நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? நம்ம இந்த சந்துக்குள்ளேயே நமக்கு டைமிங் போனாலும் தொலையுது, பிரச்சனை இல்லை. நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்றது விஷயம். புரிஞ்சுதா? போகலாம். எக்ஸ்லேட் யூஸ் பண்ணு. செகண்ட் கியர் அவ்வளோதான். நான் அதை தாண்டி 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ ரோடு அந்த டைமிங் புரிஞ்சுக்கோ வேலு. நமக்கு இந்த இடம் அகலமாகுது, இந்த இடம் குறுகுது, நம்ம இந்த இடத்த தாண்டுறோம், இந்த இடத்துக்குள்ளே சிக்கியிருக்கோம். அந்த சென்ஸ் உனக்கு தான் சரி வேலை செய்யணும். ரைட்டு. அவன் பாத்தியா சாக்ஸி துருண்டு போட்டுருக்குறான்னு? அதெல்லாம் அலவுடா ஸ்கூலில்? அப்படிலாம் கிடையாதுடா. ஸ்டார்டிங்கில் போட்டு அடிக்கலாம் செய்வாங்க சூப்பர்னா. லெஃப்ட்டு அப்புறம் இங்கே கேட்க மாட்டேன் தெரிஞ்சாலும் விட்டாங்க. கடைசி போய் லெஃப்ட் வேணும். கடைசி போனால் 4 ரோடு வரும், அதில் லெஃப்ட்டு. காரம் அடிச்சிருக்கணும். இல்லை இங்கே சத்தமாக அடிச்சுன்னா அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆவாங்க. கட் ரோடு வருதா? அவ்வளோதான். புரிஞ்சுதா? அது ஃபோர்ஸ் அழுத்தும் போது அவங்களுக்கு ப்ரெஷர் ஆகும். யாரா அவன் நமக்கு இப்படி யாரும் நடிக்கிறானு. ஆனால் அவங்க கரெக்டாக தான் போயிட்டுருக்காங்க. ஒரு காலத்தில் இதுதான் நம்ம திருப்பூரோட குப்பை கூடம். எல்லா வண்டியும் இந்த பாறைக்குழி, அந்த பாறைக்குழி பணியாயிட்டு கூட்டுவானுங்க. எங்கள் வீடுகள்லாம் அப்படி ஏகப்பட்ட வீடு ஆகவும் அப்படியே ப்ரோக்ராம் மாற்றி விட்டாங்க. இப்போ எங்கே ஓட்டும் தெரியாமல் மலர்ந்துட்டு இருக்கிறானுங்க. அப்படியே சில பேர் கூட்டு. ஆமாம், பழக்கம் அது ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைடா இப்போ அந்தளவுக்கு அமௌண்ட்டு வாங்கி அந்தளவுக்கு மிஷினரிஸ் போட்டு பண்ணியிருக்கலாம். எல்லாம் வாங்கிட்டானுங்க. வாங்கினு பூரா அவங்க ஜோப் பண்ண கேட்க சரியாக போச்சு. லெஃப்ட்டு லெஃப்ட் நேராக போனால் மறுபடியும் ஒரு 4 ரோடு வரும், அதில் லெஃப்ட்டு திரும்பிக்கலாம். சரியா?
ஐயன் பாவம் போகலாம். மெயின்டைன் பண்ணும் வேலை எக்ஸைட் டக்குன்னு எக்ஸைட் மிஸ் பண்ணி தெரிச்சிடும். போயிடுச்சுல்ல கிளச்சை நீ கால்வாசி அதான் 250 270 வந்துட்டு மிதிச்சின்னா டக்குன்னு போயிடும். பட் மிதிக்கிற செகண்டில் 70 80 90 100 ஆயிடணும். இது உள்ளே போக போக வெளியே வந்துடணும். குழி 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 புளி புளிஞ்சு குழி எடுக்கிறியா? எக்ஸைட் யூஸ் பண்ணி எடுத்துரு. எக்ஸைட் யூஸ் பண்ணி டக்குன்னு ஒரு மிதி, அவ்வளோதான். பட் அது எவ்வளோ மிதிச்சா எந்த டைமிங்கில் மிதிச்சுன்றத பர்சன்டேஜ் போகலாம். ஹார்ன் அடிச்சிருக்கணும். தேர்டு போட்டிருக்கணும். மறுபடியும் நம்ம அங்கே போய் செகண்ட் போட்டுக்கலாம். ஓகே போகலாம். அங்கே லெஃப்ட்டு போகணும். இவர் காலையில் நேரத்தில் இப்போ நல்லா பாட்டு போட்டுக்கிறாராம். இண்டிகேட்டர் போடணும் இல்லை மெயின்டைன் பண்ணும். நம்பரோட அக்காட்டா இங்கே ஸ்டேரிங் மாட்டலான் இருக்கிறேன். ஆக்சிடென்ட் இருந்தால் அப்புறம் வண்டி நான் ஓட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு சில நேரத்தில் கிளச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியாது, டக்கு நான் கிளச்சு மெயின்டைன் பண்ணுறேன். இப்போ அந்த இடத்துல ஆக்சிடென்ட் இருந்தால் அப்புறம் நானே மிதிச்சு நானே டைமிங் வச்சுருவேன். பட் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அதை வைக்கக்கூடாது. பட் மேக்ஸிமம் எல்லா டைமிங் ஸ்கூல்லையும் அது கிளச்சு ஆக்சிடென்ட் நமக்கு அது தேவைப்படல. அதுதான் நேராக போகலாம். வேலை இங்கே ஒரு நகை அடகு கடை போட்டிருக்க வேலை இதை விட்டுரு இன்னொரு நகை அடகு கடைன்னு இருக்கும், அங்கே ரைட்டில் போகலாம். புரிஞ்சுதா? தெரியுதா வீடு நகை அடகு கடை? அங்கே ரைட்டில் போகலாம். குள்ளே 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 ஆமாம். இப்போ செட்டி வேலத்தில் உங்களை இறக்கி விட்டு நான் அவனை வச்சு ஓட்டிக்கிட்டேன். அவனை கட் பண்ணிடுறேன். மினி பிஸ்கர் வந்துட்டார். கட் பண்ணி நேராக போயிடலாம். அடுத்த ரைட்டில் போய்க்கலாம். இப்போ வீடு அப்படி செட்டி வேலையை கூப்பிட்டு போயிட்டா 6:50 ஆச்சு. இப்படி செட்டி வேலையை போயிடலாமா வீடு? இப்போ நேராக போயிடுவேன். இப்போ நான் சூர்யாவை நான் லவ் பண்ணிக்கிறேன். இறக்கிட்டா தெரியுதா? திருப்பக்கூடாது. ரைட் திருப்பக்கூடாது. இல்லை தப்பு அவர் தான் கவனிச்சு வந்துருக்கணும். அவர் விழுந்திருப்பாங்க. ரெண்டாவது கவனம் அவருக்கு முக்கியமாக இருக்கும். அதுக்கு நீ ரைட் இழுக்கக்கூடாது. பின்னாடி ஆமாம். நீயும் பிரேக் அடிச்சு ரைட் இழுக்கக்கூடாது. நேர் கடைசி ரைட்டு. இது பூராமே குப்பை கூட தாண்டாங்க. தெரியுதா? லெஃப்ட் திரும்பி பாரு. பாருக்குள்ள இப்படி தெரியுதா? பூரா கடைசி வரையும் பூரா அநியாயத்து குப்பை இருந்துச்சு. டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது. டக்குன்னு கிளச் எடுக்கிறோம், எக்ஸைட் யூஸ் பண்ணால் வண்டி போயிடும். அதை விட்டுட்டு கீரை போட்டு மெதுவாக இழுத்து நம்ம இப்படி காலை எடுத்து அதான் லவ் பண்ணுற இடத்துல லவ் பண்ணணும். புரியுதா? டக்குன்னு தொட்டுட்டா வண்டி வெளியே வந்துடும். அது யூஸ் பண்ணுறது பயமாக இருக்கும். முன்னாடி போய் இடிச்சு நீ அவ்வளோ மிதிக்கிறேன். வண்டி பிரேக்கை விட்டுரு, கிளச்சை விட்டுரு, எக்ஸைட் யூஸ் பண்ணு. வண்டி என்ன ஆயிடுச்சு? அந்த டைமிங் சென்ஸ் தான் முக்கியம். ஹார்ன் அடிக்கணும் உனக்கு. அவ்வளோதான். போகலாம். நேராக போ. நமக்கு அது மிரர் இல்லைன்னா ஓட்டவே பிடிக்காது. அது பார்த்து பழகிட்டோன்னா நேர் கடைசி போவேல, கடைசி போய் லெஃப்ட் திரும்பி நேர் கடைசி டெட்டு போயிடும். சரியா? டக்குன்னு பிரேக்கை விட்டுரு, கிளச்சை விட்டுரு, எக்ஸைட் யூஸ் பண்ணும்.
ஆனால் வண்டி ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு, அது நீட்டாக ஏறி இறங்கிக்கும். Half an hour மேல clutch விட்டா. ஆகலை இல்லை. பட் நீ 2 இடத்துல எத்தனை பண்ண? மறுபடியும் ஸ்பீட் பிரேக், இங்கேயே பிரேக் பிடி, லைட்டாக கிளச்சை பிடி, அவ்வளோதான். யூஸ் பண்ணு, இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணு, இன்னும் கொஞ்சம் பிரேக் விட்டுரு, கிளச்சை விட்டுரு, எக்ஸைட் யூஸ் பண்ணு. என்னாச்சு? இது எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு கலக்கும். அதே தான். போல வேலை ஆரம்பிச்சு கிடுகுடுன்னு போல வேலை. போல வேலை நான் இல்லை இப்போ தெரியுமா இப்போ துணி துணியா நாய் மாதிரி இருந்துச்சு. ஆக்டிவா வேலை பெரிய மாதிரி இப்படி வேலை இருந்தேன். ஆரம் அடிச்சுக்கணும், ஸ்பீட் பிரேக் விட்டுரு, கிளச்சை விட்டுரு, எக்ஸைட் யூஸ் பண்ணு. போயிடுச்சா? கரெக்டாக விடும்போது லைட்டாக எக்ஸைட் அவ்வளோதான். வண்டி ஸ்பீட் பிரேக்கு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. அப்படியே வண்டி ஓட்டுற மாதிரி தான் அது. இப்படி விட்டோம்னா இப்படி அடிக்கும். போகலாம் போகலாம் தப்பு இல்லை, இதில் ஒன்றும் தப்பு இல்லை. போ ஹார்ன் அடிக்கும். கரெக்டாக 2 இது வந்துடும். ஆரம்பிச்சு வண்டிக்கிறது. பட் இங்கே லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. இன்னும் கொஞ்சம் பிரேக், இன்னும் கொஞ்சம் பிரேக் விட்டுரு, கிளச்சை விட்டுரு, எக்ஸைட் யூஸ் பண்ணு. மறுபடியும் டக்குன்னு ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், மறுபடியும் விட்டுரு, மறுபடியும் யூஸ் பண்ணி அவ்வளோ யூஸ் பண்ணால் தெரிச்சிடும். அவ்வளோதான், தெரிஞ்சிச்சு. இது சின்ன அசம்ஷன் தான். எல்லா இடத்துலையும் லைட்டாக தான் இன்க்ரீஸ் ஆகுது ஸ்பீடு. ஆமாம், டக்குன்னெலாம் போகாது நீ இந்த ஸ்பீடுக்கெல்லாம். ஸ்பீட் பிரேக்கர்ஸ்க்கானே தெரியும். போகலாம். ஸ்பீட் பிரேக் இல்லை, ஏன் இந்த மாதிரி தெரிஞ்சு ஸ்பீட் பிரேக் அங்கே தான் இருக்கு. போகலாம். அங்கே இருக்குடா ஸ்பீட் பிரேக். ரைட்டு தம்பி. கரெக்டாக இருக்கு. தேடிக்கிடுவேன். ஹார்ன் அடிச்சு பத்தலை. போயிடுச்சு அவ்வளோதான். எக்ஸைட் யூஸ் பண்ண அவ்வளோதான். ரைட்டு தான் லெஃப்ட்டு. டக்குன்னு செகண்ட் கியர் போட்டுருந்துருக்கணும் வேலை. நம்ம ரோட்டில் திருப்பி இருக்கணும் வேலை. நீ தான் ஸ்பீடு 30 தாண்டி வந்தியில வேலை. அப்புறம் எப்படி வேலை செகண்ட் கியரில் இருக்கும்? ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கல. ரைட்டு போகலாம். ஒரு வழி விட்டுருவார். போ, நம்ம இண்டிகேட்டர் போட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டாலே அவங்க கவனிச்சுக்குவாங்க. அண்ணா 5 நிமிஷம் வந்துட்டேன். கேளு, நான் ஃபோனை தான் வேலை பார்த்தேன். ஒரு செகண்ட் அந்த அக்காவை பார்த்து என் கை ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை செஞ்சதே இல்லையா வேலை? புரியுதா? இண்டிகேட் லெஃப்ட் போட்டு கரெக்டாக தெரியல இடிக்குமா இடிக்காதா என்ன. நம்ம இங்கேயே இருந்து இதை விட்டு போனால் தான் தெரியுது அதை விட்டு வெளியே வந்தது. பட் அங்கே அதை விட்டு வெளியே வந்தால் தான் வர முடியும். இப்போ வெளியே தான் பாரு. ஏன் வெளியிலேன்னு தெரிஞ்சுதான் இண்டிகேட் லெஃப்ட் போடுறியா? லெஃப்ட் திருப்பி நிறுத்திக்கோ. வரலாம் லெஃப்ட் வரலாம். அந்த ஸ்பீட்
ஸ்பீடு பிரேக் தாண்டி குள்ளி 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 இப்படி கீழே இறக்கி மண்ணுக்கு இறக்கிடு. சூர்யாவா சூர்யா ராஜுவா யார் யார் நானும் டிரைவிங் வாங்கன்றேன்.